வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இடிஎஃப்பை பற்றி பார்க்க போகிறோம். பேசிவ் இன்வெஸ்டர்ஸோட முதல் விருப்பமாக இடிஎஃப் இருக்குது. இடிஎஃப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். உண்மையிலே அது வந்து ஒரு பேசிவ் ஃபண்டாக, அது சரியான ஒரு அலோகேஷன்ஸை வந்து தேர்ந்தெடுக்குதா, அதில் ரிஸ்கே கிடையாதா, இப்படியான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல இந்த இடிஎஃப் எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாம். பல பேரும் வந்து இந்த இடிஎஃப்பை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட தொடர்பு படுத்தி பார்ப்பாங்க. ரெண்டுத்தையுமே வந்து கிட்டத்தட்ட ஒற்றுமைகள் இருந்தாலும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு டேயில் முடிவில் தான் உங்களுக்கு என்ஐவி தெரியும். ஆனால் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஷேரை வாங்குற மாதிரியே நீங்கள் பங்குச்சந்தையில் வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். இப்படி அடிப்படைகள் வித்தியாசம் இருந்தாலும் உள்ளார்ந்தமாக இருக்கிற முக்கியமான வித்தியாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடிஎஃப்பில் மிக முக்கியமாக ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு அசட் கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத விலாவரியாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. சில ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இடிஎஃப்பில் நம்ம ஒரு ப்ராட் மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பெரும்பான்மையாக இடிஎஃப் வந்து நம்மளுடைய காம்பனன்ட்ஸ் இண்டெக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அது என்ன சார் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் பணம் கொடுத்தீங்க, இடிஎஃப் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பணம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இண்டெக்ஸில் என்ன மாதிரியான ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்களோ, இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் நிஃப்டி 50 இருக்குன்னா அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. 50 ஸ்டாக் இருக்குது அப்படின்னா 50 ஸ்டாக்கும் வந்து ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதே வெயிட்டேஜ் படி தான் இவங்களும் வந்து அந்த பங்குகளை வந்து வாங்கி வச்சுப்பாங்க. அது எப்படி வாங்கி வச்சுப்பாங்க அப்படின்னா, அங்கே தான் வந்து இதில் என்னென்ன பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இடிஎஃப்பில் வந்து ஏஎம்சி இருப்பாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருப்பாங்க, அப்புறம் மார்க்கெட் மேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த கஸ்டோடியன் ஆக்டிவிட்டிலாம் பார்த்துப்பாங்க. ஷேர்ஸ்லாம் வாங்கி விற்கிறதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் வந்து இடிஎஃப் வந்து அதிகமாக வாங்கப்பட்டது அப்படிங்கும்போது அவங்க வந்து மார்க்கெட்லேருந்து அந்த யூனிட்ஸை சக் பண்ணுறதுக்காக ரிடீம் கூட பண்ணிவிடுவாங்க. யூனிட்ஸை ரிடீம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பணம் அதிகமாக வந்துடுச்சு அப்படிங்கும்போது அதிகமான யூனிட்ஸையும் வெளியிடுவாங்க. அதெல்லாம் இவங்களோட வேலை. மூணாவது வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 3 பேரும் தான் இந்த இடிஎஃப்பை வந்து இயக்கக்கூடிய பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ட்ரூலி நம்ம இடிஎஃப் வந்து ஒரு பேசிவ் ஃபண்டாக இப்போ இருக்கா, நம்ம இடிஎஃப்பில் பண்ணால் ரிஸ்கே இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டை அப்படியே வந்து இடிஎஃப் வந்து ட்ராக் பண்ணும். மார்க்கெட் மேலே போச்சு கீழே போச்சு அப்படின்னா இதுவும் இடிஎஃப்பும் மேலே போகும் கீழே போகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மார்க்கெட்டை வந்து இடிஎஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஏன்னா நிறையா இடிஎஃப்பில் பணம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க அந்த பணத்தையெல்லாம் அப்படியே கொண்டு போயிட்டு, இப்போ நம்ம நிஃப்டி இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு இடிஎஃப்னு வச்சுக்கோங்களேன், அந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பங்குச்சந்தையில் ஏறும். அந்த ஸ்டாக்ஸ் வந்து அன்றைய நிலையில் நல்ல வேல்யூவேஷன்ஸில் இருக்குதா, இல்லை அன்றைய நிலையில் உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு தவறான தகவல்கள் வந்து வந்திருக்கலாம், இல்லை டெக்னிக்கலி அது வந்து வாங்கக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் இடிஎஃப்பில் பணம் போட்டிங்க அப்படின்னா அந்த பங்குகள் வந்து இண்டெக்ஸில் இருப்பதாலேயே வந்து வாங்கப்படும். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கும் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய இண்டெக்ஸில் சில பங்குகள் தான் வந்து அதிக வெயிட்டேஜோடு இருக்கும். ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் மாதிரியான பங்குகள் தான் அதிக வெயிட்டேஜோடு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பங்குகளை அதிகமாக வாங்குற மாதிரி ஒரு நிலை வரும். இது வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம பேசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அதில் ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். லோ காஸ்ட் அப்படிங்கிறக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு புள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கம்மிலாம் கிடையாது. அந்த சிஸ்டம் ரிஸ்க், ஸ்ட்ரக்சரல் ரிஸ்க் வந்து இருக்குது. மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா உங்களுடைய இடிஎஃப்பும் கீழே போகும். அதை எதிர்த்து போக வாய்ப்பு கிடையாது. ஆனால் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதிர்த்து போகையும் வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ரா ஃபண்ட்ஸ்னு ஒரு ஃபண்ட்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எல்லோரும் விற்கும் போது வாங்குவாங்க, எல்லோரும் வாங்கும் போது விற்பாங்க. ஸோ அந்த வகையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சில ஸ்கீம்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு எதிர்ப்பதமாக போக வாய்ப்பு இருக்குது. இல்லை பீட்டா வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகம் குறைவாக இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏறும்போது வேகமாக ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த சின்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து அதிகமான ப்ரீமியம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த ப்ரீமியம் வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்காக ரிஸ்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் இறங்கிச்சுன்னா இது கண்டிப்பாக இறங்கும் அப்படிங்கிற அளவில் நம்ம இதை புரிஞ்சிக்கலாம்.
அப்போது இதில் வந்து நம்ம ஒரு பொசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இண்டெக்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. இப்போ வந்து ETF வந்து பல பரிணாமங்களில் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு தனிநபராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறையா அலோகேஷன்ஸ் பண்ணணும், நிறையா ரூல்ஸ்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ETF உங்களுடைய அதே ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட நீங்கள் ETFஸையும் வாங்கலாம். அப்படி வாங்கினீங்க அப்படின்னா நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் தெரியுமா, மார்க்கெட் வந்து சிஸ்டமேட்டிக்காக கீழே போச்சுன்னா கண்டிப்பாக கீழே போகும் அப்படின்னு. அப்படியான தவறுகளை வந்து இந்த மாதிரியான ETF-கள் வந்து நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அப்போ இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, நாம் ETF அப்படின்னாலே ஒரு பேசிவ் ஃபண்ட், அது ரிஸ்கே கிடையாது, அது மார்க்கெட் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டெஃபினிஷன்லாம் வச்சுருந்தோம். ஸோ அந்த டெஃபினிஷன்லாம் உடஞ்சி இப்போ இதுவும் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் மோடில் வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில ஃபண்ட்ஸ்லாம் வந்து தெமெட்டிக்காக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு செக்டாரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து இன்னுமே வந்து நம்ம ரிஸ்க் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு தெமெட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலேயே நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் எடுத்ததுனாலே ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் மேலேயும் கீழேயும் போகும். ஸோ அந்த மாதிரியான சைக்கிளிக் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ ETF-ல வந்து அது ஒரு நல்ல ப்ராடக்ட். நீங்கள் வந்து முதலாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வரீங்க, உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் தனிப்பட்ட ஷேர்களை வந்து வாங்க முடியாது, ETF தான் வாங்க முடியும். அதுலேயும் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இண்டெக்ஸ் ஃபண்டும் இதுக்கு கீழே தான் வரும், ஏன்னா ETF தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஸோ ஈஸியாக எல்லாருமே அதை வந்து ஒரு பரப்புரையாகவே செய்கிறாங்க. எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ETF-லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு நானே நிறைய சமூக ஊடக பதிவுகளை பார்க்குறேன். நாம் பொதுவாக எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸில் அவங்க என்னென்ன ஸ்டைலை ஃபாலோ பண்ண போகிறாங்க, என்னென்ன அலோகேஷன்ஸை ஃபாலோ பண்ண போகிறாங்க, அதில் இருக்கிற ரிஸ்க் என்ன, அதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் சரியாக இருக்கும், நீண்ட கால அடிப்படையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், இப்படி பல விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் அது இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதை படித்து புரிந்து கொண்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ETF தொடர்பாக. இதில் உங்களுக்கு குறிப்பிட்டு ஏதாவது கேள்விகள் இருந்தால், இது அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விகள், மற்ற இதோட இல்லை உங்களுக்கு வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் போடுங்க. நான் சொல்ல விட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் போடுங்க. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக நம்ம வந்து பேசுவோம், தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து வளருவோம். நன்றி. மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.